Slightly. Good evening. Very good, very good. Good evening to everyone. Good evening. This is Pradeepa Murugaya. I'll be hosting the Illal Pen Gnani 2021 today. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இன்சிடென்ட் தான். ஆக்சுவலாக அதை பார்க்க போனால் ரொம்ப தெளிவான முடிவு தான் எடுத்திருக்காங்க இந்த டீம். ஃபஸ்ட்டு அழகுப்புறமா கண்ணுக்கு குளிர்ச்சியான போட்டிகள், அடுத்து செவிக்கு விருந்தாக ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடும் நிலா, அடுத்து தான் மூளைக்கு தீனி, அப்புறம் தான் வயிற்றுக்கு தீனி குடி. ஸோ இந்த சீக்வன்ஸில் வரும்போது ஐ திங்க் இன்னும் சுவாரஸ்யம் கூடிகிட்டே போகும். ஸோ பெண் ஞானி இல்லா 2021 பெண் ஞானி. It's a very simple quiz show. So on-spot registration is still open. If anybody wants to join, please join. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக்சுவலாக பெண்களில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து பெண்ணை வந்து விரும்பிக்கிறோம் இல்லையா? பெண்ணை வந்து சக்தியின் ரூபம்னு சொல்கிறோம், பெண் வந்து தாயாக பார்க்குறோம், பெண் கடவுளை உருவப்படுத்தி பார்க்குறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா யாதுமாகின்னு சொல்லுவாங்க. பெண்ணால் முடியாது எதுவுமே இல்லை, நம்மளால் எல்லாமே முடியும், எல்லாமே சாத்தியம்ன்றது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்மளால் எல்லாம் முடியுன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய நாலேஜும் கூட தான். மாதா பிதா குரு தெய்வம். அப்படி இருக்க மாதா வந்து நமக்கு அடையாளம் காட்டுறது பிதா, அவங்க இணைஞ்சு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது குருகுலம், நமக்கு காண்பிக்கிறது குரு. அந்த குரு போதனை செய்கின்ற வழியாக தான் நம்மளுக்கு ஞானம் கொடுக்கும், நம்ம தெய்வத்தை காண்போம். ஸோ ஞானம்ங்கிறது நமக்கு ஞானி ஆகிறதுக்கான ஞானம் வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடவே வரக்கூடிய ஒரு சிறந்த சொத்து. நம்ம எவ்வளோ சொத்து சுகம் சேர்ந்தாலும் நம்ம கூடவே நம்ம இருந்தாலும் கூட நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடியது நமக்கு சேகரிக்கக்கூடிய நமக்கான விஸ்டம். ஸோ திஸ் இஸ் அன் ஆன்-ஸ்பாட் குவிஸ். பயப்பட வேண்டாம், நாங்கள் யாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாது. இட் வில் பி அ வெரி ஈஸி டே டு டே. நீங்கள் அன்றாட பார்த்து பழகக்கூடிய விஷயங்கள் இருந்தெல்லாம் எல்லா கேள்விகளும் இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்ட் 1 will be very simple. I invite my participants, please come. 6 பேரை வைக்கலாம் because it will be a buzzer round. The first 6. Yes, please. Yes, number I think 1. Round 1 will be an open-ended question. ஒருத்தருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம பஸரை வச்சுட்டோம்னா ஒருத்தருக்கு தெரியாத கேள்வி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான வாய்ப்பு நல்லோம் இந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எல்லாருக்குமே தலா 2 கேள்விகள் கேட்கப்படும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் அ லைன். நம்பர் படி இல்லாட்டி பரவாயில்ல, we will judge you. முஸ்லிம் ட்ரை பண்ணுறேன், புரியாட்டி நீங்கள் கேட்கலாம். ஐ வில் கிவ் you இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ ஆரம்பிக்கலாமா? சிறப்பான செய்கை செய்யலாமா? ஒரு கொஸ்டின் ஒருத்தருக்கா 2 கேள்வி கேட்பேன். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளுக்கு மட்டும் நீங்கள் விடை அளிச்சா போதும். சரியா? ரைட். டோன்ட் வரி, டு பி வெரி சிம்பிள். ஓகே, முதல் கேள்வி. உங்களின் பெண் ஞானி ஹோஸ்டின் பெயர் என்ன? நாட் யூ. Really? Did I say my name is Valli? Okay, who can answer this question? Yes, Pradeepa ma'am. Oh yeah, thank you so much. So just for fun, anyway, that's out of the syllabus, not your question. Okay, let me start with you, ma'am. First question, keklama. Please keep your ears open. It's a very interesting. Yeah, please keep your ears open. You will really enjoy this. Yes, I'll start with the lady in white. Okay. தமிழ்நாட்டின் தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார்? பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. உயர்கல்வித்துறை வந்து மகேஷ், பொய்யாமொழி மகேஷ், அன்பில் பொய்யாமொழி மகேஷ், அன்பில் மகேஷா? எஸ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. எஸ், மிஸ்டர் மகேஷ் பொய்யாமொழி அல்லது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. செகண்ட் கொஸ்டின் டு ஹர் அகைன். தற்போது நடைபெறும் 2021ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திற்கான பேர் என்ன? தெரியல. கேலண்டர்ல ஓகே, தற்போது நடைபெறும் 2021ஆம் ஆண்டின் தமிழ் பெயர் என்ன? டெய்லி கேலண்டர் பார்க்குறோம், டெய்லி இல்லாத குரூப்பில் இது போஸ்ட் பண்ணுறாங்க. யாரும் கவனிச்சது இல்லையா? ஆன்சர் சொல்லாமா? பிழவ வருடம். ஓகே, எஸ்.
Question number 3. I think you have exhausted your question. To the lady in black. அத்திவரதர் எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை மக்களின் தரிசனத்திற்காக கொண்டு வந்து வைக்கப்படுவார்? அத்திவரத பெருமாள் எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை மக்களின் தரிசனத்துக்கு ஆடியன்ஸ் ப்ளீஸ் வெயிட் டோன்ட் ஃப்ரம் ஐ ஹேவ் அரவுண்ட்ஸ் ஃபார் யூ. அத்திவரத பெருமாள் எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை மக்களின் தரிசனத்திற்காக கொண்டு வந்து வைக்கப்படுவார்? பாட்டி. வெரி குட். எஸ், ரொம்ப ஆச்சரியம். வெரி குட். 40 ஆண்டிற்கு ஒரு முறை. Lot number 15 she answered. Lot number 3 she answered 1. Lot number 10 I can give her yes 1. Okay. The next question to you again, the second one. தற்போதைய கிரிக்கெட் அணியின் தலைவர் யார்? விராட் கோலி. Very good. Virat Kohli is the right answer. Very good. Fine. Next, lot number 11. She has one right. Yeah, please. So she can also see. Lot number 11, one question right. Okay. Fine. Recent happenings நம்ம அப்டேட்டடாக இருக்கணும் இல்லையா? நேற்றைய முந்தைய தினம் மறைந்த திரையுலக கன்னட பிரமுகர் அவருக்கான கேள்வி. புனித் ராஜ்குமார். That's right. நேற்றைய முந்தைய தினம் மறைந்த கன்னட பிரமுகர் யார்? புனித் ராஜ்குமார். கரெக்டான ஆன்சர். வெரி குட். செகண்ட் கொஸ்டின் டு யூ. தமிழக அரசின் முத்திரையில் இடம்பெற்றுள்ள கோபுரம் எந்த கோயிலை சேர்ந்தது? கொஸ்டின் ப்ளீஸ். She doesn't answer. You can try. திரு Try பண்ணு. Okay, time exhausted. I'm giving her a chance because ஸ்ரீவில்லிபுத்தூர். very right. Yes, ஸ்ரீவில்லிபுத்தூர் சரியான பதில். Very good. Now the girl, your number please, your slot 07. Questions for 07. A.R. ரஹ்மான் எந்த திரைப்படத்திற்காக ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது? A.R. ரஹ்மானுக்கு எந்த திரைப்படத்திற்காக ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது? அவங்களுக்கு சான்ஸ் ஒன்று. she doesn't exhaust in 5 seconds. மற்றவங்களுக்கு கொடுக்கப்படும். தெரியலையா? ஓகே. ஸ்லம்டாக் மில்லியனர். ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற படத்திற்காக திரு A.R. ரஹ்மானுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. ஓகே, ஃபைன். சரி, செகண்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஆர்பிஐயின் தற்போதைய தலைவர் யார்? ஆர்பிஐ எனப்படும் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? Anybody else? Current affairs questions. Women, get hot here. Yes. Okay, yes. No. Raghuram Rajan was X. You are partially right, but he was X. Anybody else? Audience? Yes, please. Shaktikant Das. Shaktikant Das is the right answer. He is the current RBI's தலைவரான RBI-க்கான தலைவர். Very good. Now we have exhausted your question. I am going on to slot number 4. Let's see. Google CEO சுந்தர் பிச்சை எந்த ஊரை சேர்ந்தவர்? கூகுளின் CEO ஆன கூகுளின் தலைவரான சுந்தர் பிச்சை எந்த ஊரை சேர்ந்தவர்? Wrong answer. Because it's wrong, I'm going. Anybody from the audience has the right answer? Yes, the correct answer is Madurai. Okay, I move on to the next question. Okay. Fine. திருவானைக்கோவில் எந்த சோழ மன்னரால் கட்டப்பட்டது? திருச்சியில் அமைந்துள்ள திருவானைக்கோவில் எந்த சோழ மன்னரால் கட்டப்பட்டது? ராஜராஜ சோழன் கட்டியது திருவாட்குடையார் கோவில், தஞ்சை. திருவானைக்கோவில் எந்த சோழ மன்னரால் கட்டப்பட்டது? யாருக்கா தெரியுமா ஆடியன்ஸ்? ஓப்பன் எண்டட். செங்கோட்சோழ நாயனார். அவருக்கு தனி சன்னதி உண்டு. அடுத்த முறை போகும்போது கட்டாயம் சந்திங்க. ரைட் சைடில் நீங்கள் திருவானைக்கோவில் நுழைவாயில் வலது புறத்தில் தற்போது நடந்த கும்பாபிஷேக அப்போ தான் செங்கோட்சோழ நாயனாருக்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டது. ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின் ஃபார் ஸ்லாட் நம்பர் 2 கொஸ்டின் கேட்டேன்னா ஃபைன். ஃபார் ஸ்லாட் நம்பர் 4 முதல் குடிமகன் என்று யாரை அழைக்கிறோம்? த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பு யாரை சென்றது? She can't answer 5 seconds. I'll switch to you. முதல் குடிமகன் என்று இந்தியாவில் யாரை அழைக்கிறோம்? The first citizen. At his right. இல்லடா, the position.
முதல் குடிமகன். You don't know? I'll give her a chance. President. Very good. Janadipati. Very good. So one for slot number 5 gets one answer. Okay. Now next question. Slot number 3. ஒரு அடி என்பது டேஷ் அங்குலம். ஒரு அடி என்பது டேஷ் அங்குலம். Inches. ஒரு அடி டேஷ் அங்குலம். My God. Okay, that's wrong. ஒரு அடி என்பது 12 அங்குலம். Slot number 9 gets one answer, right? Very good. Fine. காசு, பணம், துட்டு, மணி. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் எங்கு அச்சடிக்கப்படுகிறது? இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் எங்கு அச்சடிக்கப்படுகிறது? Answer is Nasik. Gram. Very good. ஆளுமையை first one. ஆளுமையை ஆளுமையை குறிப்பிட்ட என்பது புள்ளியை சேர்ந்தது. அதனால சாய்ஸ் ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி சொல் எந்த மொழியை சேர்ந்தது? 3 ஆப்ஷன்ஸ் தரேன். ஏகம், லத்தீன், பிரெஞ்சு. லத்தீன் மொழி என்பது சரியான பதில். முன்னாடி கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் நம்பர் 8. இப்போ ஜோசப் ஹாஸ்பிட்டலில் நமக்கு ஒரு நல்ல சேவையாக இன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ ஓகேயா? கேக்குதா? ஃபைன். ஐ திங்க் ஐ ட்ரை திஸ். யா ஃபைன். அப்படியா? ஒரு நிமிஷம். அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க சொன்ன ஆன்சர் கேட்கல. லத்தீன். லத்தீன் மொழி. எஸ். பர்சனாலிட்டி எனும் சொல் லத்தீன் மொழியை சேர்ந்தது. அங்கிருந்து எடுக்கப்பட்டதான். ஓகே. நவ் ஸ்லாட் நம்பர் 15க்கான கொஸ்டின். கந்தானம் செய்ய விரும்புவோர் இறந்தவரின் கண்களை கந்தானம் செய்ய விரும்புவோர் இறந்தவரின் கண்களை எத்தனை மணி நேரத்திற்குள் வழங்க வேண்டும்? கந்தானம் செய்ய விரும்புவோர், people who wish to donate eyes of the deceased, other dead people who have passed away, within how many hours are they supposed to donate the eyes? தமிழ்ல தானேடா சொல்லு. சரி, ஐ ரிப்பீட். நோ, இட்ஸ் ஓகே. கந்தானம் செய்ய விரும்புவோர் இறந்தவரின் கண்களை எத்தனை மணி நேரத்திற்குள் வழங்க வேண்டும்? தானம் செய்ய முன்வர வேண்டும். வெரி குட். 6 மணி நேரங்கிறது அதிகபட்சம் 4 hours to 6 hours, மேக்ஸிமம் 8 hours வரைக்கும் இட்ஸ் அக்செப்டபிள். வெரி குட். த ஆன்சர் இஸ் ரைட். ஃபைன். ஸோ ஸ்லாட் நம்பர் 15 we finish to slot number 5. நம்ம ஊரில் ரொம்ப பிரசித்தி பெற்றது என்எஸ்பி ரோட். எல்லாத்துக்கும் நம்ம அங்கே தான் போகிறோம். சாரதாஸ் தான் என்எஸ்பி ரோடு, எல்லாத்துக்குமே என்எஸ்பி ரோடு. என்எஸ்பி ரோடின் விரிவாக்கம் என்ன? என்எஸ்பி ரோட் எல்லாரும் போறீங்க, அதன் விரிவாக்கம் என்ன? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ரைட். இட் இஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோட். எல்லாரும் அடிக்கடி போகக்கூடியது என்எஸ்பி ரோட். இன் விரிவாக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே. ஒன் மோர் கொஸ்டின் ஃபார் யூ. வெரி ஈஸி. எம்ஜி ராமச்சந்திரன் மறைந்த முன்னாள் ஒரு காலகட்டத்தில் முதல்வராக இருந்தவர். எம்ஜி ராமச்சந்திரனின் முழு பெயர் என்ன? எம்ஜி ராமச்சந்திரன் அவர் பெயர். எம்ஜி என்றதின் விரிவாக்கம் என்ன? யாராவது ட்ரை பண்றீங்களா? எனிபடி நோஸ்? ஆடியன்ஸ் நீல சொக்கா ட்ரை பண்றீங்களா? ரொம்ப நேரம் வாய்ப்பாக ஒரு கூட்டமாக உட்காந்துருக்காங்க. Anybody from the audience? எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் நமக்கு முதல்வராக இருந்த ஒரு காலகட்டத்தில் முதல்வராக இருந்தவர். எம்ஜிஆர் என்ற பெருமையுடன் அழைக்கப்படுவர். முழு பெயர் என்ன? வெரி குட். மருதூர் கோபால ராமச்சந்திரன். அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன். வெரி குட். ஓகே. நவ் ஆடியன்ஸ்க்கான நம்மளோட இல்லால் வாலண்டியர்ஸ்க்கான கேள்வி. யார் இல்லால் வாலண்டியர்ஸ் ரெடியா இருக்கீங்க? 3 கேள்வி தட்டிட்டு போலாம் பரிசு. வெரி குட்.
பண்ணி வாங்க. People, 3 people from the volunteers of Illal. I have questions for you. Yes. Please pick a mic from there. கவலைப்படாதீங்க, இல்லால் பத்தின கேள்விதான். ஓகே, டு ஸ்டார்ட் வித், இல்லால் வாட்ஸ்அப் குழுமம் என்று அமைக்கப்பட்டது. இல்லால் வாட்ஸ்அப் குழுமம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, இன்று இதே தேதியில 2 வருஷம் முன்னாடி. அப்படியா? எனக்கு டேட் வேணும். இல்லால் வாட்ஸ்அப் குழுமம். அப்படியா? வேர் ஐஸ்வர்யா, கேன் யூ வெரிஃபை தி ஆன்சர்? 31 அக்டோபர் 2019 இல்லையா? Yes. So WhatsApp 3/8. It was on 3rd August 2020. நெக்ஸ்ட் டைம் கேட்ட சொல்லு. Okay, fine. Yes. Okay. இப்போ ரொம்ப காமனான கேள்வி, எல்லாருக்கும் தெரியக்கூடிய கேள்வி தான். டெய்லி டாஸ்க் போட்டு டார்ச்சர் பண்றது யாரு? எஸ், விக்னா. வெரி குட். ஒரு ஆன்சர் கூட சொன்னதுல இருந்தாலும் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ டெய்லி டாஸ்க் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடியவர் நம்ம விக்னா. ஃபைன். டெய்லி நமக்கு நாளும் ஒரு திருக்குறள் ஓதுபவர் குரூப்ல யார்? நாளும் ஒரு திருக்குறள் சொல்பவர் யார்? எஸ், வலி. வாங்க வாங்க, மைக்குக்கு வாங்க. எல்லாருக்கும் தெரியட்டும், குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் மலர் மேம், வெரி குட். எஸ், நாளும் ஒரு திருக்குறள் நமக்கு கற்பிப்பது தமிழ் மலர் மேம். வெரி குட், ஃபைன். அடுத்த கேள்வி, வாட்ஸ்அப்பின் இல்லாலின் சைக்கிளிங் குழுமம் என்று நிறுவப்பட்டது. இல்லாலின் சைக்கிளிங் கிளப் என்று ஆரம்பிக்கப்பட்டது. முதல் ரைடு என்னைக்கு போனோம்? காலையில் வீடியோ வேற போட்டோம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சற்று முன்னால். இட் வாஸ் ஆன் ஆகஸ்ட் 8th, 1 week before. Okay, very good. One last question for the Illal team. Let's see who answers. Illalil we have a small trekking club. Illalin முதல் மலை ஏற்ற பயிற்சி எங்கு நடைபெற்றது? Very good, that's the right answer. Fine. So the prize winners will get separate special prizes at the Illal office. But please keep yourself updated. இந்த ரவுண்டுக்கான நோக்கமே இதுதான். We want everyone to see how much of work we put in every day. தினசரி நாங்கள் இவ்வளோ வேலை இதுக்கு நடுவில் we are trying to keep the group intact. So fine, let's have the judgment from Muskan. How many people go into round 2? Okay, lot 9, please stand up. Yes, who else? Okay, so it will be a tie between two. Lot, please repeat the numbers. 4, 3, and so only 3 of them, or you have one more? 15. Yes. Okay. The others, thank you so much. Please give a big round of applause for the other participants. Please give a big round of applause. The others stay on stage. Let's go into the second round. Aishwarya, you get to choose your doubts. சரியா? உங்களுக்கு பிடித்தமான திரை பிரமுகர்களுக்கு சாய்ஸஸ் வழங்கப்படும். திரும்பி நிலுக்கோங்க. நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அவருக்கு பின்னாடி நில்லுங்க, பரவாயில்ல. ஒருத்தருக்கா சான்ஸ் வழங்கப்படும். ஒருத்தருக்கும் 5 கேள்வி தலா வழங்கப்படும். யார் இதில் அதிகபட்சம் போகிறீங்களோ அதில் 3 பேரை வில் டிசைட் as prize winners. சரியா? புரிஞ்சுதா? சாரி, எல்லாருக்கும் தலா. நீங்கள் ஒரு திரையுலக பிரபலத்தை சூஸ் பண்ணுவீங்க. உங்கள் சாய்ஸ்க்கு பின்னாடி 5 கேள்வி இருக்கும். ஸோ அந்த 5 கேள்விகளை நான் ஒருத்தருக்கும் தலா 5 கேள்விகள் கேட்பேன். இதில் யார் எல்லாரும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்களோ 1, 2, 3 ப்ரைஸ் கிடைக்கும். சரியா? இதில் யாராவது டைம் வச்சுன்னா டைம் இவங்க தான் இல்லை, இப்போ ஈஸியாக தான் இருக்கும். டோன்ட் வரி, ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன், இட் வில் பி ஈஸி. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு திஸ் ரவுண்ட். ஓகே, தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சராக இருப்பவர் மு.க. ஸ்டாலின். அவரின் முழு பெயர் என்ன? கருணாநிதி ஸ்டாலின். கருணாநிதி ஸ்டாலின். ஆமாம், கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல்
கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ன நான் சொல்லும் போது எல்லாருக்கும் yes, 40 mark, yes. Okay, fine. Second question for slot 16. கணித மேதை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுஜம். One score for slot 16. கணித மேதை என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜன். Fine. The next question. Slot 13, not my fault. Okay. வைகை புயல் என்று அழைக்கப்படும் திரையுலக பிரமுகர் யார்? வடிவேல். Okay. வடிவேலு. Fine. Very good. That was, I think, a pretty easy answer for them. இன்னொன்று ரொம்ப டஃப்பாகவே வந்துருச்சு அவங்களுக்கு. Let's see if she answers. பின்வரும் ஒன்றில் அடர்த்தி மிகுந்தது எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். பின்வரும் இவற்றில் அடர்த்தி மிகுந்தது. Which of these has the most amount of density in terms of liquids? சமையல் எண்ணெய், விளக்கு எண்ணெய், நீர். விளக்கெண்ணெய் தவறு. யாருக்கா சரியான பதில் தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. நீர். தண்ணிக்கு தான் இதை விட டென்சிட்டி குறைவா? ஓகே ஃபைன். ஸோ அதற்கான விடை நீர். ஸோ 13, ஸ்லாட் நம்பர் 13, இட்ஸ் ஒன் ஆன்சர் ரைட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்லாட் நம்பர் 14. ஓகே. தோலின் நிறம் இவற்றில் எவையால் தீர்மானிக்கப்படுகிறது? செரட்டோனின், மெலனின், ரோட்டோனின். தோலின் நிறம் எவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது? செரட்டோனின், மெலனின், ரோட்டோனின். தெரியலையா? ஓகே. மெலனின். ஒரு பியூட்டிஷியனுக்கான கரெக்டான கேள்வி. வெரி குட் ஆன்சர். இட் வாஸ் மோர் லைக் a science question. சொன்னேன் மெலனின். எஸ். ஸோ நம்பர் 16 gets one more answer, right? Fine. அப்படியா? இல்லையே, நீங்கள் தவறாக தான் சொல்லுங்கள். ஆமாம். ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி உங்களுக்கு. தீ பற்றாத மரம் எது? எல்லா மரமும் தீ பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? மரம்னா தீ பற்றும். தீ பற்றாத மரம் எது? நிறைய காடுகளில் இதை பிளான் பண்ணி இப்போ வந்து மர பயிரிடுறாங்க. அப்போ தான் ஃபாரஸ்ட் ஃபயரை தவிர்க்கலான்னு. ஸோ தீ பற்றக்கூடிய பற்றாத மரம் எது? தீ பற்றாத மரம் எது? இல்லை. எனிபடி நோஸ் தி ஆன்சர்? தீ பற்றாத மரம். வாழை மரம் வந்து சொல்லுவாங்க வாழை மட்டை மாதிரின்னு, ஸ்லோவாக எரியும் ஆனால் எரியும். தீ பற்றாத மரம் செம்மர். செம்மரம். ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. ஸ்லாட் ஒரு கொஸ்டின் தானே கேட்குறேன், 2. ஸோ ஸ்லாட் நம்பர் 19. முடிஞ்சளவு ஈஸியாக கேட்குறேன். ஃபைன். சரியா தவறா கொஸ்டின் தான். பூனையின் கடியால் ரேபீஸ் பரவும். தவறு. அது வந்து எலி. அதுவும் தவறு. ஸோ 0.5 தான் உங்களுக்கு கொடுக்கலாம். நாயின் கடியால் அவங்க எலின்னு நர்வஸாக சொல்கிறாங்க. தட்ஸ் த காஸ். எஸ். ஸோ ஹாஃப் ஆன்சர் ஐ திங்க் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கொஞ்சம் ஈஸியாக கேட்கலான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் கட்டப்பட்டது? நலந்தா பல்கலைக்கழகம் யாரால் கட்டப்பட்டது? யூஸ்வலாக காலேஜ் படிக்கிறோம், உங்களுக்கு இல்லாட்டி கொடுத்துருவேன், ரொம்ப நேரம் ஆச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் கட்டப்பட்டது? தெரியலையா? ஓகே 5 6. ஸோ ஐ கிவ் யூ சாய்ஸ் ஃபார் ஸ்லாட் நம்பர் 9. இதில் யாரை தேர்வு செய்றீங்க? யாரும் தெரியுதா? ஜெயலலிதா, கனி who was the title winner of Cook with Komali, மதர் தெரேசா. இதில் யார் வேணும் உங்களுக்கு? ஜெயலலிதா. ஓகே ப்ளீஸ் ஸ்டாண்ட் away. ஸ்லாட் நம்பர் 3. who do you choose among these 3? Kani. Okay, please stand aside. So slot number 15, 4 or 10 or 13, 16, would you like to take Mother Teresa or other slide come to Solva? Okay, right? Other slide? Okay. The next slide please. இதில் யாரை சூஸ் பண்ணுறீங்க? சி இதை வச்சு ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ண வேணாம். அவங்க முகம் அழகாக இருக்குங்கிறதுக்காக கேள்வி ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஐஸ்வர்யா ராய் யாருக்கு வேணும்? ஓகே ஸ்லாட் நம்பர் 10 டேக்ஸ் ஐஸ்வர்யா ராய். 9 தாரா. உங்களோட டர்ன் வரும்போது திருப்பி சொல்லிடுங்க. லெட்ஸ் நாட் கெட் கன்ஃபியூஸ். வேற யார் சூஸ் பண்ணும்? அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். தே வாண்ட் another சாய்ஸ். மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சாய்ஸ் பத்தலை. 3வது ஸ்லைட் ப்ளீஸ். எஸ் சமந்தா, அனுஷ்கா, மீனா அண்ட் குஷ்பு.
எஸ், எனி சாய்ஸஸ்? கடைசி சான்ஸ், யாராவது ஸ்வாப் பண்ணுறாங்க பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் ஒரே ஆளுக்கு சண்டை போட்டால் நான் என்ன செய்ய? லிஸ்ட்லே இல்லை, கடல்லே இல்லை. நயன்தாரா for you. ஓகே, எஸ், செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஏற்கனவே செலக்ட் பண்ணதை கேட்காதீங்க. குஷ்பு இவங்க, ஜெயலலிதா. ஓகே, அவங்க மாற்றலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்கே போங்க. அபிநயா, ஜெயலலிதா, தெரசா. ஜஸ்ட் a minute சாரி ஃபார் த இன்டரப்ஷன். பாடும் நிலா கான்டெஸ்ட்டில் பங்கு பெற்ற அனைவருக்கும் ஷீல்டு உண்டு. ஸோ தயவுசெய்து பாடும் நிலா கான்டெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றீங்களோ அவங்கெல்லாம் பார்ட்டிசிபென்ட் டேபிள் கிட்ட வாங்க. அத்தனை பேரும் கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா, ஏன்னா அதோட ஜூரி ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் கிளம்பணுங்கிறாங்க, அவங்கள வச்சு இனாக்ரேஷன் பண்ணணும். அதனால சாரி ஃபார் த ட்ரபிள். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இல்லாமல் ஆல் பார்ட்டிசிபென்ட் வில் கெட் அ ஷீல்ட். கைண்ட்லி கம் பிஃபோர் அண்ட் பி வித் த பார்ட்டிசிபென்ட் டேபிள். சாரி ஃபார் த ட்ரபிள். பிரதிபா மேடம், யூ கேன் கண்டினியூ. யூ கேன் கண்டினியூ. எஸ், ஸோ ஸ்பீக், ஸ்டாண்ட் வைட். அந்த சைட் போயிருக்கோம். யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன் எந்த ரவுண்ட்? நீங்களா ஆஃப் பண்ணாட்டி நானா ஒரு நம்பர் சொல்லுவேன். ஓகே, ஸ்லாட் நம்பர் 10. வாட் வாஸ் யுவர் சாய்ஸ்? ப்ளீஸ் டிஸ்பிளே ஐஸ்வர்யா ராய் ஆன் ஸ்க்ரீன் ப்ளீஸ். ஐஸ்வர்யா ராய் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எஸ், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். For slot number 10, Muskan, are you ready to grade? Please stand in the center. மற்றவங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. Right. So, slot number 10 has chosen Aishwarya Rai. Question is rapid fire. 5 வினாடிக்குள்ளார கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். ஸோ ஒருத்தருக்கும் தலா 5 கேள்விகள், 25 வினாடிகளுக்குள்ளார 5 கேள்விகளுக்கு முற்பட முடியுமான்றது தான் போட்டியே. So let's start here. Mrs. Uma Maheshwari, your question and your time starts now. பாரதியாருக்கு பாவேந்தர் எனும் பட்டம் கொடுத்தவர் யார்? பாரதியாருக்கு பாவேந்தர் எனும் பட்டம். Correct. But that is what I wanted you to find. Very good. Very good. Fine. அடுத்த question. டோக்கியோவில் நடக்கப்பட்ட ஒலிம்பிக்ஸில் கோல்ஃபில் 4வது பதக்கம் பெற்ற வீராங்கனை யார்? கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் கோல்ஃபில் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இந்தியாவை சேர்ந்தவர். Okay. Anybody else? If you want, you will get 1 mark plus. You want me to repeat the question? Who scored the 4th place in golf in the Indian Olympics game held at, Asian Olympics game held at Tokyo? Anybody wants to try? Shall I go with the answer? Audience, anybody knows? That's right. Aditi Ashok. Very good. Question number 3. தமிழக இலக்கியத்தில் முதல் காப்பியம் எது? தவறு. தமிழக இலக்கியத்தின் முதல் காப்பியம் எது? Okay, it's okay. I'll come back to the right answers later. We are running out of time. Okay. இந்தியாவிற்கு புகழை பெற்று தந்த சேட்டலைட் சாய்ஸஸ் இருக்கு. பிருத்வி, ரோஹிணி, PSLV, D2. That's right. She scores another point. எந்த தலைவரின் நினைவாக இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது? எந்த தலைவரின் நினைவாக இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது? For slot 9, I'm giving APJ Abdul Kalam. தவறு. ஜவஹர்லால் நேரு. தவறு. இரண்டுமே தவறு. I'll come back to the right answers once we finish. Okay, this not. I'm not saying the right answers now because we will. No. அடுத்த question தான். Okay. So we have exhausted 4 questions for her. Okay. தமிழக இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 இலக்கணம் சொல்லுவோம். Very good. Yes, she scores 1 more. Stand out please. Give your scores later. Fine. Next for slot number 9. புள்ளி அல்லது ஆங்கிலத்தில் புள்ளி எனப்படும் பெயர் எந்த விளையாட்டுடன் தொடர்பு உடைய சொல்? புள்ளி என்னும் பெயர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சொல்? சாய்ஸஸ் தரேன். கோல்ஃப், போலோ, ஹாக்கி, டென்னிஸ். ஹாக்கி.
I don't know if you said by fluke, but you are right. I'll give you choices. Then America, India, Africa, Malaysia. You are right. Malaysia. வைரஸ் சுரங்கம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கொல்கட்டா, விராலிமலை, பன்னா. You are right. ராணுவம் ஆட்சி பெறும் ராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு எது? எகிப்து, இலங்கை, மயன்மார். Very good. You are right. Good cheering. Okay. இந்தியாவின் முதல் எஃகு சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? I repeated in English. இந்தியாவின் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஜம்ஷெட்பூர், சேலம், பொக்காரா. Okay, fine. Yes, Jamshedpur is right. Over question. I'm sorry. Yes. Still. You are marked for slot 50. Please stand away. No. Mudicho. Say. You finished 5 questions or only 4? Oh, she finished only 4. I'm sorry. Come back. தங்க போர்வை கொண்ட நாடு எனப்படுவது இவற்றில் எவை? பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, நார்வே, கொரியா. தங்க போர்வை என்று போற்றப்படும் நாடு எது? பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, நார்வே, கொரியா. Very good. Australia. I don't know if she got it by fluke, but you are right. So 5 questions. Please step aside. Okay. Slot number 13. Start with question number 1. ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? சாய்ஸஸ் கொடுக்கவா? ஓகே. ராஜ் கபூர், சத்யஜித் ரே, நஸ்ருதீன் ஷா. You are right. Okay. சேமிப்பை முடிவு செய்வது இவற்றுள் எவை? வருமானமா, முதலீட்டா? சேவிங்ஸை முடிவு செய்வது. Which of these decides savings? Is it investment or income? தவறு. ஓகே. இந்தியாவில் எந்த மாநிலம் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? மொழி அடிப்படையில் தமிழ்நாடு. தவறு. ஓகே. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த தினத்தில் நடைபெறும்? மக்களின் குறைதீர் நாள் கூட்டம் எந்த தினத்தன்று நடைபெறும்? மண்டே, திங்கட்கிழமை. ரைட். புளூட்டோ தனது கோள் எனும் தகுதியை இழந்த ஆண்டு எது? புளூட்டோ சேட்டிலைட் தனது கோள் எனும் தகுதியை இழந்த ஆண்டு எது? புளூட்டோ கோள் எனும் தகுதியை இழந்த ஆண்டு எது? எந்த வருடத்திலிருந்து அந்த நம்ம சேட்டலைட் கன்சிடர் பண்ணோம்? தவறு. Finish 5 questions, right? Slot number 4. சூப்பர் ஸ்டார் என்றும் போற்றப்படும் ரஜினிகாந்தின் இயற்பெயர் என்ன? No way, come in please. Yes, சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படும் ரஜினிகாந்தின் இயற்பெயர் என்ன? Please hold it right. Yes, தெரியாதா? அதுக்குள்ளார வந்துட்டீங்க. சிவாஜி ராவ் கேவா is the right answer. Yes, fine. One more question for you. திரையுலகின் மிக உயர்ந்த பரிசான தாதா சாஹிப் பால்கே அவார்ட் தென்னிந்திய நடிகருக்கு யாருக்கு வழங்கப்பட்டது? தாதா சாஹிப் பால்கே அவார்ட் தென்னிந்திய நடிகரான யாருக்கு வழங்கப்பட்டது? தெரியலையா? It is okay. 2 days back it was given to superstar Rajinikanth. Yes, please. Sorry, I couldn't control the answer. Yes. The third question for you. Chill. Relax. Okay, fine. Okay. Fine. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல். Very good. That's right. Okay. இந்தியாவின் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவின் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? Which was the first year that India had its first bank? Pretty close, 1906. Yeah, right. The next question. Partially right, so I can't give her a full score. Fine.
ஓகே, இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் என்று கருதப்படுவது எது? Which is the smallest state in India? Considered to be the smallest state in India. இந்தியாவின் மிக சிறிய மாநிலமாக கருதப்படுவது எது? தெரியலையா? Okay, I think we have exhausted 5 questions. Okay, you did well. Yes. சிக்கிம். It was Goa. Answer was Goa. Yes. Slot number 3. Muskan, I hope you are ready. Slot number 3. No, she didn't answer. Yes. We'll start with you. குதிரையின் திறன் எனப்படும் horse what? Yes. குதிரையின் திறன் எனப்படும் horse watts. எத்தனை watts? School students, right? Somewhere. Yes. Do not prompt the answer. Yes, please. தெரியாதா? Options. You want options? Okay. 507, 1000, 746, 100. By fluke, but you are right. Yes, 746. Okay. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. That's right. Okay. உலகின் மிக அகன்ற ஆறு என்ற பெயர் பெற்றது எது? Which is known as to be the widest river in the world? Widest. Sorry, I can't give you options because quite a blunt. Okay, let's skip it. Nile is the longest, Amazon is the widest. You're right. Fine. Third question, ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? Which is known to be the largest state in India? Don't know? Okay. You're on Rajasthan. No, Rajasthan. Okay, fine. Last question for you. ஹிந்தி மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எவை? அம்மா ஈஸியாக தான் கேட்க போறேன். ஓகே, நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய செல்ஃபியின் தமிழ் ஆக்கம் என்ன? Let's see if she answers. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. தாமி 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 நான் ரெண்டு செக் பண்ணேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். எல்லாருக்குமே காஃபி லவர்ஸ் தான். இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு தமிழாக்கம் கேட்டதுனால காஃபி எனும் சொல்லு தமிழாக்கம். குழம்பி. ஒன் கொஸ்டின் ரைட். ஓகே, இந்திய விண்வெளி ஏவுதளம் எங்கு உள்ளது? இந்திய விண்வெளியின் ஏவுதளம் எங்கு உள்ளது? ஆப்ஷன்ஸ்: ஹைதராபாத், பூனே, ஸ்ரீஹரிகோட்டா. ஓகே, ஒரு சின்ன கணக்கு கொஸ்டின் கொடுப்போம் மேடம்க்கு. 1 லிட்டர் பால் 35 ரூபாய். நான் மாதத்தில் 27 நாட்கள் பால் வாங்கி இருக்கிறேன். அப்போ 10 வினாடிகளில் எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். 27 நாட்கள் தான் நான் பால் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் பால் 35 ரூபாய். வீட்டுக்காரங்க இல்லத்தரசிகள் இழைச்ச போடக்கூடியது தானே. 35 ரூபாய் தலா 1 லிட்டர் பால். நான் 27 நாட்களுக்கு பால் வாங்கியிருக்கிறேன். அப்பொழுது என் மாதம் பால் பாக்கி எவ்வளவு? 27 நாட்கள் 35 ரூபாய். யார் இதை கிராஸ் செக் பண்றீங்க? சார் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டு தெம்பா இருக்காரு. எனக்கு கிராஸ் செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு எல்லாரும் போன் எடுத்து கால்குலேட்டர், என் பொண்ணு உள்பட. ஆன்சர் தெரியுமா ஐஸ்வர்யாக்கு? Can you cross verify the answer please? 35 rupees into 27 days. You didn't get the answer? Yes. 945 ரூபா. Very good, thank you. The last 3 finalists. இதில் யார் first 2, 3 என்று prize winners இப்போ டிசைட் பண்ண வருகிறோம். It's a buzzer round. Please stand behind the buzzers. எங்க அமைந்துள்ளது? எந்த ஊரில் அமைக்கப்பட்டுள்ளது? It's in Gujarat. Okay. World's tallest, not India's tallest, world's tallest statue. It's in Gujarat. It's called the Statue of Unity.
Okay, the next slide please. ஸ்க்ரீன்ல தெரியறவங்க என்ன பதவி வகிக்கிறார் இவர் யார்? ஃபர்ஸ்ட் அந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதவி வகிக்கிறார் இவர் யார்? வைஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லுவாங்க அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ். வெரி குட். இந்தியா வம்சாவளியை சேர்ந்த திரு கமலா ஹாரிஸ் அவர்கள். She is the Vice President of the United States of America. Very good. One score for slot number 10. Next slide please. இந்த ஸ்லைடில் காண்பிக்கப்படும் என்ன சொல்றது மான்யூமெண்ட் என்ன சொல்லலாம், ரொம்ப பெயர் பெற்றது. இது என்னது, எந்த ஊர்ல இருக்கு? ஓகே, ஒரு ஹிண்ட் தரேன். இது ஒரு கோவில். அமிர்தசரஸ் கோவில். ராங். ஸோ who are you challenging? யாரை கேட்கலாம்? நீங்களே சொல்லுங்க. My goodness. Okay, challenging 15 try. ஒரு கிலோ கொடுக்கலாமா? சின்ன குழந்தையா இருக்கிறதுனால. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோயில். அப்பாடி என்னது, குழம்பு ஒண்ணுதுன்ற மாதிரி இருக்குது. ரீப்ளே பண்ண முடியுமா? ஓகே, ரிப்பீட் பண்ண முடியுமா? இது ஒரு கோயில். இந்த கோயில் தமிழ்நாட்டை சேர்ந்தது. சைட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். Can anyone ask? Very good. The Golden Temple of Vellore. Very good. Okay, next slide please. The last 3 questions for the buzzer, so please be ready. The next slide please. Abhi, the next slide please. Wait, don't jump onto the buzzer. Okay. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓப்பன் ended question. I had planned this before this, so not really regarding the slide. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? 5 வினாடிகள். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? Pretty close. 38. So I give you point 0.5. Very good. Okay. Another one question, open ended question. தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்று, யாவரும் அறிந்தது. இது எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ். வெரி குட். எஸ், உத்தரப்பிரதேசம். ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் ended கொஸ்டின். ஒரு ஏக்கர் எனப்படும் நிலப்பரப்பு எத்தனை சதுர அடி? ஒரு ஏக்கர் எனப்படும் நிலப்பரப்பு. எல்லாரும் சொத்து வாங்க ஆசைப்படுறோம் இல்லையா? சரி, அவளே டிசைட் பண்ணுறோம். 9 10 சொல்லுங்க. நீங்க கேட்டதுனால கொடுக்க கூடாது போல. சொல்லுடா. 9. மம்தா பானர்ஜி. Mamta Banerjee, but this was an open question, so I'm not giving marks. It was open. Shall we decide who came first, second and third? So slot number 10 is leading with 5 points. Very good. A big applause for slot number 10. Mrs. Uma Maheshwari, please come. Slot number 9 with 3 points. Yes, a big applause for slot number 9. Very good. Slot number 15 with 1 point. Very good, not bad. Good try. Very good, very good, very good. We never cease to fail. Okay. இப்போ 2 சிம்பிள் क्वेश्चन ஆடியன்ஸ்க்காக வச்சிருக்கேன். எனக்கு எல்லாரையும் சும்மா உட்கார வச்சு சோம்பேறித்தனமா பார்க்க இஷ்டமே இல்லை. உங்களை எல்லாரையும் தட்டி எழுப்பினாதான் அடுத்த எனக்கு வரக்கூடிய ப்ரோக்ராமுக்கு உங்கள் எனர்ஜியை நீங்கள் கொடுப்பீங்கன்னு தோணுது. ஓப்பன் ended question for audience. நீங்கள் சரியான பதில் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ended question for audience யார் வேணா பதில் சொல்லலாம். ஒரே கண்டிஷன், பக்கத்தில் வந்து ஏன் மைக்கை வாங்கி தான் பதில் சொல்லணும். ஸோ குடுகுடுன்னு ஓடி வாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 7 வினாடி தான் டைம். சேர்லேருந்து எந்திரிக்க 2, ஓடி வர 2, பதில் சொல்ல 2. சரியா? ஓகே, ஃபைன். என்னோட இண்டஸ்ட்ரியை சேர்ந்த கேள்வி. ஓகே, கேக் எனும் சொல்லின் தமிழ் அர்த்தம் என்ன? கேக் என்றும் சொல்லின் தமிழ் அர்த்தம் என்ன? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? குயிக் 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 குயிக். சரியான விடை.
அனிச்சர் அண்ணாதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி. நம்ம முன்னாள் முதலமைச்சர் மறைந்தவர் ஜெயலலிதா எத்தனை முறை பதவி வகித்தார்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எத்தனை முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தார்? Introduce your name. Tell me the answer. My name is Savai Shalini. Five times. Partially right. She was CMS 6 times. Okay? Yes. Fine. Very good. One last question. WhatsApp நிறைய நம்ம யூஸ் பண்றோம். வாட்ஸ்அப்பின் தமிழாக்கம் என்ன? வாட்ஸ்அப் என்னும் பேரின் தமிழாக்கம் என்ன? ஓடி வா. புலனம். சூப்பர். வெரி குட் பாலா. வெரி குட். ஸோ புலனம் சரியான விடை. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எஸ்எஸ்எல்சி நிறைய பேர் நம்ம மட்டும் தெரியும், அம்மா பாட்டி எல்லாம் வீட்டில் நீ வேற எஸ்எஸ்எல்சி பாஸ். எஸ்எஸ்எல்சியின் விரிவாக்கம் என்ன? தமிழில் சொல்லணும். எஸ்எஸ்எல்சியின் விரிவாக்கம் என்ன? தமிழில் சொல்ல வேண்டும். அவ்வளோ ஈஸியாக கொடுப்போமா? யூ ஹேவ் த கேக் டூ. ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷில் தெரிஞ்சால் தமிழாக்கப்படுத்துங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, பாட்டு மட்டும் பாடுறோம். உயர்கல்வி விடுப்பு சான்றிதழ். ஸ்லைட்லி இடைநிலை கல்வி. இடைநிலையில் செகண்டரி. ஓகே, எல்லாரும் பார்ஷியலாக ரைட் சொன்னதுனால ஆன்சர் சொல்கிறேன். மேல்நிலை பள்ளி விடுப்பு சான்றிதழ். எஸ்எஸ்எல்சி இஸ் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். அதான் சொல்கிறேன். எஸ்எஸ்எல்சி. ஓகே ஃபைன். ஓ சாரி, அப்போ நான் தான் தப்பா இரண்டாம் நிலை உயர்கல்வி சான்றிதழ். இரண்டாம் நிலை உயர்நிலை கல்வி. வெரி குட், வெரி குட். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். லெட்ஸ் see if someone comes out with an answer. ஓகே, நம்ம திருச்சியை பற்றின கேள்வியை கேட்போம். மலைக்கோட்டை உயரம் என்ன? எத்தனை படிகள் உள்ளன? மலைக்கோட்டை நம்ம ஊரில் இருந்து ராக்ஃபோர்ட் உயரம் எத்தனை மீட்டர்ஸ்? எத்தனை படிகள் உள்ளன? கூகுள் ஐ டோன்ட் மைண்ட். நம்ம ஊரை பற்றின பெருமை நமக்கு சத்தியமாக தெரியும். பாதி பாயிண்டா? வாங்க, எண்ணிக்கிட்டே ஏறிப்பாங்க போல விட்டாக்கா. எஸ், 416. அப்ராக்சிமேட்லி 416. ரைட். எத்தனை மீட்டர் உயரம் உள்ளது? எனிபடி வாண்ட்ஸ் டு ட்ரை? யூ கேன் சர்ச் கூகுள், ஐ டோன்ட் மைண்ட். I just want you to keep your brains active. எல்லாரும் கேட்டதுக்கு I can see that everybody attention was on the stage. So thank you so much. தேங்க்யூ. வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்களோ என்ன பண்ணியிருப்பாங்களோ நினச்சிட்டு தான் கலக்கிட்டாங்க பிரதீபா மேடம். The stage was twinkling.
నాకు తట్టలేదు గాని అమ్ము ఈ లవ్ అనేది బబ్లు గమ్ము అంటుకున్నదంటే పోదు నమ్ము ఒట్టబొమ్మ నన్ను సుట్టుకుంటివే సెంటకికే అట్టబొమ్మై చెట్ట కట్టుకుంటివే ఒట్టబొమ్మ నన్ను సుట్టుకుంటివే సెంటకికే అట్టబొమ్మై చెట్ట కట్టుకుంటివే A competition to enhance our self. Footy competition பத்தி தெரியுமா? Footy competition தெரியுமா? நமக்கெல்லாம் எது எப்படி போனாலும் சாப்பாடு முக்கியம் சார். சோறு முக்கியம் தானேங்களா? எஸ். பின்ன பசிக்கும்ல? சோறு தான் முக்கியமா பிரதீபாக்கு. எங்களுக்கு ஃபிட்னஸ் கேட்கணும் பாத்தீங்களா? எஸ். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இவ்வளோ ஜாலி காம்படிஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். வர சொல்லுங்க. எஸ். இந்த போட்டிக்கு வெறும் இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதி. குழந்தைங்க கிடையாது. 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்க கிடையாது. 18 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிற குழந்தைங்க உண்டு. ஜென்ஸ் கிடையாது. இல்லாத இருக்கணும். இந்த ஃப்ளோர்லயே ஜென்ஸ் கிடையாது. சரி ஓகே அப்படின்னு. எஸ். ஃபங்க்ஷன் ஃபார் இல்லால். லாட் நம்பர் வாங்கியாச்சா? வனிதா, மிஸ்ஸஸ் வனிதா, அபிராமி ஃபிட்னஸ் அண்ட் சலூன் பார்லர் ப்ளீஸ். 23 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. 23 பேர் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரம் வேலை முடியும். Participants of Padam Nila, Chitra, Jansi, Swati, Arun Selvi, Revati, Nasia, Noel, Gomati, Vinci John, Adekamai, Delphin, Tilakavadi, Subhashini, Divya, Mritika, Nityashree, Mallika, Kalpana, Sasikala, Ranjani Shiva, Balabharati, Sasireka. போலீஸ்
They are giving their product for the 7 persons. இப்போ எல்லாத்தையும் 7 வாங்கிக்கோங்க, நீங்க அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க. உட்காந்து நீங்கள் உங்கள் ரிசல்ட்ஸ் எழுதலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மிஸ்டர் சுபா will help you with the numbers and name. So now the handlers Mrs. Suba, Mrs. Nazia and Mrs. Vanita. என்ன கொடுக்குறாங்க? ப்ரைஸும் கொடுக்குறாங்க. ஏன் இப்போ யோசிக்கிறீங்க? உங்களுக்கு சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, வந்து சாப்பிடுங்க, வாங்க, யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். 10 பேர் தான் உங்களுக்கு 5 ஸ்லாட்டாக பிரிச்சுருக்கோம். நீங்கள் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கணுன்றவங்க மேம் கிட்ட பேரை கொடுங்க. நாங்கள் இங்கே என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இவங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் கிளாப். Bhanupriya. Number 7, Mahek. Mahek, M-E-H-E-K. Number 8, Principa. 9, Devishri. Number 10, Mritika. இப்போ ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாமா? உங்களுக்கு ஒவ்வொரு கேம் 60 செகண்ட் நீங்கள் விளையாட போகிறது 1 நிமிஷத்தில் விளையாடணும். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்து மண் கட்டிடணும். பேக் நீங்கள் கையை ஃப்ரெண்டில் கட்டிடணும். உங்கள் வாயால் பின்னாடி வந்து மண்ணை மற்றவங்கள்ட்ட எடுக்கணும். ஓகேவா? 60 செகண்ட்ஸ் வாயால் பின்னாடி போய் எடுக்கணும். உங்களுடைய மண்ணையும் காப்பாற்றிக்கணும், மற்றவங்களோடதையும் எடுக்கணும். இதுதான். இது 2 கார்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மேலே ஒரு ஜட்ஜ் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கார்டு 2 டைம் காமிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா ரெட் கார்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. சாப்பாடு வேணும் அப்படின்னா கரெக்டாக விளையாடணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலையா? ஸ்டாப்.
டவுன். யாரு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணும்? பாலாதேவிக்கு கிளாப் பண்ணுங்க. யார் யாரு ஃபினிஷ் பண்ண முன்னாடி வாங்க. கை மூடு. ஹலோ பாலாதேவி, இங்க பாருங்க, கிளாப் பண்ணுங்க. ஒருத்தவங்க நல்லா வந்து சாப்பிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் வின்னர் இவங்க தான். கிளாப் பண்ணுங்க. ஆள் பாருங்க எவ்வளவு ஒல்லியா இருக்காங்க, சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுறாங்க. அவங்களோட எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. பாருங்க யார் யாரு யாராவது கொடுங்கப்பா. ஸ்டாப் முடிஞ்சிருச்சு. ஓகே, என்ன சொல்றீங்க? இவங்க எல்லாரும் பண்ண முடியல, இன்னொரு 1 மினிட் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ரெடி ஸ்டார்ட். வள்ளி மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. எடுத்துட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. அம்மா அவங்க கடிச்சிட்டாங்கடா, எடுத்துருங்க. இங்க பாருங்க, இனிமே கையால எடுத்துருங்க, கையால எடுத்துருங்கடா. இங்க பாருங்க, கடிச்சிட்டீங்கன்னாவே கையால எடுத்துடலாம். கடிச்சிட்டீங்கன்னா கையால எடுத்துடலாம். எடுத்துட்டு சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க. டைம். சாப்பிட்டாதான் கேம்ல வின்னு. சாப்பிட்டு முடிச்சாதான் கேம்ல வின்னு. ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணணும். சாப்பிடுங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. கை. அம்மா உங்களுக்கு எல்லா கார்டு, அவங்களுக்கு கார்டு ரெட் கார்டு பாருங்க மேம், அவங்களுக்கு ரெட் கார்டு. யாரு ஃபினிஷ் பண்ணியாச்சு? பாலாதேவி நேம் எழுதிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வாங்க, ஃபினிஷ் பண்ணுங்க. இங்க வந்து இவங்க சாப்பிடுற அழகா பாருங்க, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுறாங்களான்னு பாருங்க. பார்த்து 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 மெதுவாக சாப்பிடுங்க. உங்களுக்கு காம்படிட்டர் யாருமே இல்லை, அதனால சாப்பிடுங்க. பாராட்டுதலுக்குரியது திருமதி மோகனப்பிரியா அவர்களை பாராட்டி மகிழ்வதில் எல்லாரும் பெருமிதம் கொள்கிறது. திருமதி மோகனப்பிரியா. சார் ரெடி ரெடி. ரசியா எங்க இருக்கீங்க? இது முடிஞ்சா ஒரு கார்டு இருக்கு. ஒரு கார்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இது இல்லாமல் ஒரு
ஓகே, இதோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்டஸ்டன்ட் சொல்லிடுறேன். இவங்க கையில் எல்லார் கையிலையும் 10 பால் இருக்கு. அந்த பாலை அவங்க எதுக்க வச்சிருக்கிற அந்த பக்கெட்டில் ஒரு பால் போட்டுட்டு ஒரு சாக்லேட் சாப்பிடணும். ஆமாம், அங்கேருந்து 8 இருந்தே போடணும். ஓகேங்களா? யார் வந்து அதிகமான பால் போட்டு அதிக சாக்லேட் காலி பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இந்த கேமுக்கு 2 நிமிஷம் டைம். ஓகேவா? ஒரு சாக்லேட் சாப்பிடணும். உங்கள் கேமுக்கு வந்து 2 மினிட்ஸ் டைம். ஆமாம், நாங்கள் நிற்க வைப்போம் பிளேஸு, அங்கேருந்து போகணும். பால் விழுந்தால் மட்டும்தான் சாக்லேட் சாப்பிட முடியும். பால் வந்து கரெக்டாக விழணும், பக்கெட்டுக்குள்ளே விழுந்தால் மட்டும்தான் சாக்லேட் சாப்பிட முடியும். சரிங்களா? யார் நிறைய பால் போட்டு சாக்லேட் சாப்பிட்றீங்களோ அவங்க தான் வின்னர். பார்த்துக்கோங்க, பால் கீழே விழுந்தா எடுக்கக்கூடாது. கீழே விழுகிற பாலுக்கு சாக்லேட் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? கார்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. எல்லோ கார்டு, ரெட் கார்டு இருக்கு. என்ன வள்ளி மேம், டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 மினிட்ஸ் டைம் உங்க கேம். ஓகே, ஸ்டார்ட். கிளாப் பண்ணுங்க கொஞ்சம். யாரும் அவங்க இடத்தை விட்டு முன்னாடி வந்து போடக்கூடாது. ரசியா பாருங்க. சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. முன்னாடி வரக்கூடாது. ரசியா முன்னாடி வராங்க, முன்னாடி வரக்கூடாது. முன்னாடி வரக்கூடாது. பேக்ல போங்க. ஃபிளாஷ் பண்ணி டைம் என்ன? பாலா ரெடி? டைம் அவுட். ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். அப்படியே யார் நேம் எழுதுறா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுவோம் யார் யார் எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்காங்கன்னு. உங்கள் நேம் என்ன? இங்கே வாங்க. சகிலா வந்து 6 சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. எழுதிக்கோங்க. இதோட ஃபைனல் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் யாருன்னு சொல்லிட்டு. அதிக சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்க. சூப்பர். நீ வாங்க. முடிச்சிட்டிங்களா? உங்கள் பேர் என்ன? 8 சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. சாக்லேட் பெரியர் போல இருக்குப்பா. நல்லா கிளாப் பண்ணுங்க. வனிதா கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. she has to complete it. ஃபாத்திமா 6 சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. 6 ஃபாத்திமா 6. வித்யாபாரதி 7. முஸ்கான் 6. முஸ்கான்
கொஞ்சம் இறக்கி விடுங்க மேடம். பாப்பா என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்க? பாப்பா இறங்குமா கொஞ்சம். வெரி குட். இப்போவே பட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து மனசுலேயே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை மைண்ட்லேயே வைங்க. போத் வில் பி யுவர்ஸ். நாளைக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கால் வரும். கைலி கமெண்ட் கலெக்டர் பிரைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். வெரி பெஸ்ட் ஆஃப் வரவே இல்லை. கெயினை ஃபுல்லாக இறக்கி வச்சுக்கேன். தேவைப்படாது. ஆடியோ வரல. என்ன வாங்குறது? ஆத்மா ஹாஸ்பிட்டல்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நான் இன்வைட் பண்ணுறேன். இவங்க இதுதான் சொல்லவும் வராங்க. ஆத்மா ஹாஸ்பிட்டல் திருச்சி மேக்கிங் மெனி சர்வீசஸ் ரிகார்டிங் மென்டல் ஸ்ட்ரெஸஸ். ஸோ இவங்களை பற்றி இவங்க வாயிலேருந்து கேட்கறது நல்லாயிருக்கும். இந்த க்ரௌனிங் திங்கோட அவங்களோட இதையும் கேட்டுக்கலாம். நம்ம இந்த மெடலிங் செரிமனிக்கு அவங்கள இன்வைட் பண்ணிக்கிறேன். 12, 9, 7, 4 பார்கவி அம்மே யாரும் இல்லையா? ஸ்லாட் நம்பர் 12 மிஸ்ஸஸ் டெல்ஃபின் அவங்களோட ஃப்ரெண்ட் நமிதா வந்து அவங்களோட அவார்டை வாங்கிக்கிறாங்க. ஆத்மா போத்தீஸ் திருச்சி அவங்க கொடுக்குற ப்ரைஸ் இது ஃபார் மிஸ்ஸஸ் டெல்ஃபின். 4 மிஸ்ஸஸ் பார்கவி அந்த ப்ரைஸை வந்து மிருத்திகா வாங்கிக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட். ஸ்லாட் நம்பர் 9 கோமதி 3rd ப்ரைஸ் தெரிய வந்தது. இல்லாதோட இணைப்பு உங்களுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்காக பண்ணது வந்து திருச்சியில் இது ஒரு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா பெண்களும் ஒன்றா இருந்து ஒத்துமையாக எந்த சண்டை வராமல் அப்படி நடத்துகிறதே ஒரு பெரிய விஷயம். அது இங்கே ரொம்ப நல்லபடியாகவே நடந்திருக்கு. அதுக்கு முதல்ல வந்து ரொம்ப இந்த இல்லா கமிட்டி அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன். நான் மேம்கிட்ட பேசுகிறப்ப கேட்டிருந்தேன், உங்கள் எல்லாரையும் பார்த்தோன்னு ஒரு கவிதை வைரமுத்துவோட ஒரு கவிதை சொல்லணும்னு கேட்டிருந்தேன் மேம்கிட்ட. சாப்பிட்ற நேரம் வேறு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை எல்லாத்தையும் பார்க்குறப்ப எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. வைரமுத்து ஒரு கவிதை சொல்லியிருக்காரு, பெண்ணும் மரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி. ஒரு பெண் அப்படின்றது ஒரு விதை மாதிரி தான். அது விழுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது முளைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் ஒரு பெண் குழந்தையும் அது பிறந்தா அதை பாதுகாப்பாக வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதே போல் ஒரு செடியாக அது வளரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நிறைய பேர் பிடுங்கி போட்டுடலாம், இது பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு செடி வளரும். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் கஷ்டப்பட்டு மேலே வளருவாங்க. அடுத்தது அது ஒரு மரமாக மாறும். மரமாக மாறி அதுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பெண்களுக்கும் வரும். அதை தாண்டி அவங்க தாய்மை அப்படின்ற ஒரு பாக்கியம் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரமும் அதே போல் தான் ஒரு கனி கொடுக்கும். கடைசி வரைக்கும் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனியை அது சாப்பிடாது, எப்போயுமே அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம். ஒரு பெண் என்பவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வாழ்கிறது கிடையாது,
அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதே அது அவங்களோட இயல்பு. அப்பேற்பட்ட இந்த பெண்மையை போற்றுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த இல்லா கமிட்டி அவர்களுக்கும் என்னுடைய மருத்துவமனையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபுட்டி காம்படிஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் வாங்க மேடம். இந்த விளையாட்டு இப்படி நடக்கும்னு நினச்சிங்களா? விளையாட்டு இப்படிலாம் இருக்கும்னு ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தேங்க்யூ. உங்கள் ஹோட்டலில் எங்களுக்கெல்லாம் உண்டா? எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் வரலாம். எஸ், கவிதா ஹோட்டல்ஸ்லேருந்து நம்மலாம் எப்போ வேணால் போகலான்னு இருக்காங்க. வார்த்தையை நோட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், ஃப்ரீ தானேவா? கொடுங்க 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 கொடுங்க. அப்போ அப்படியே அந்த சைடில் அப்படியே நில்லுங்களா மேடத்தோட சார்? ஃபுல்லாக வச்சு போட்டோ எடுத்துக்கலாம் சார். மனோ ஈவென்ட் பண்ணுறது மாதிரி இங்கே நிற்கலாம்ல, இங்கே இடம் என்ன எல்லாரும் ஒரு பக்கம் லைனாக போயிட்டீங்க மேடம். இந்த ஈவெண்ட்டை கைதா ஹோட்டல் சீஃபுக்கு எஸ் எஸ் நிற்கிறேன் கரெக்டாக இருக்கா? அதோட ப்ரைஸ் வின்னர் பெண்ஞானி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னருக்கு மட்டும்தான் இங்கே கிஃப்ட்டு. போட்டி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்க வந்து போட்டிக்கே வரமாட்டேனாங்க, அகஸ்மாத் தான் வந்தேன், போட்டிக்கு வந்தேனாங்க. இது கொடுக்கறச்சே ஷீல்டு கொடுக்கறச்சே முஷ்பான் வாஸ் நாட் வித் அஸ். ஐ மிஸ்ட் ஹர். அவங்க தான் அந்த மார்க்கிங் போட்டாங்க. எஸ், நவ் ஐ ஹேவ் ஹர் ஃபார் டு இல்லை அவங்க, அதனால வின்னருக்கு கொடுத்துருங்க. நானும் நடிக்கிறது. இந்த குழந்தையோட ஞாபக சக்தி, ஷீ இஸ் கேர்ள் who had recorded many things. அதாவது கின்னஸ். ரஞ்சினி பெஸ்ட் மதர்ஹுட்னு இவங்களுக்கு அவார்ட் கொடுக்கலாம். அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த குழந்தை அளவுக்கு வேறு யாரையுமே ட்ரெயின் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க உங்கள் பொண்ணு? இவங்க இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க, குளோபல் ரெக்கார்ட், கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிராஸ்பிங் பவர் கிட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஜீனியஸ் கிட் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரி ஃப்ளாக், 100 கௌரவர்கள் பெயர்கள், 60 தமிழ் வருடங்கள், 100 பூக்கள், தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்கள், இது மாதிரி ஒரு 75 ஐட்டம் தெரியும். 20 யோகா, டான்ஸு, பாட்டு அப்படின்னு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்கள் மட்டும் சொல்ல வைக்கிறேன் இவங்களை. தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்கள்: அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், வழி, திண்டுக்கல், இரவுரு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருமலை, திருவாரூர், திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சாவடி, தூத்துக்குடி, வேலூர், விழுப்புரம், மேலங்கர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, தென்காசி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர். தேங்க்யூ ஸோ மச். இந்த
குழந்தைய பெருமைப்படுத்துறதுக்கு இல்லாளுக்கு நிஜமாக பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ தன்ஷிகா. என் பேரு தன்ஷிகா. பாய். ப்ரோக்ராமோட வெற்றியே அதை ரிசீவ் பண்ணுற ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. நிறைய கிளாப்ஸ் அதை கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு திருப்தி வந்து இப்போ வந்து கீழே இறங்குன்னு சொல்கிற கிளாப் இது. நிறைய கிளாப் தட்டினா என்ன அர்த்தம்னா ரெண்டு விஷயம் இருக்குது. எப்படி எடுத்துக்கலாம், நல்ல விஷயமா பேசலாமே, ப்ரோக்ராமை நல்லபடியாக நாங்கள் ரசித்தோம் அப்படின்னு கொடுக்குற ரெசிப்ரோகேஷன். நீங்கள் எல்லாம் நல்லா கிளாப் தட்டினீங்கன்னா வள்ளிக்கும் இருந்த ஜட்ஜஸ்க்கும் பெரிய ஹாப்பியாக இருக்கும். ஒரு பலத்த கரகோஷம் கேட்கலாமா? எஸ். ஏன்னா பெரும் முயற்சி. முதல் வாட்டி இல்லாத ஹோல்டர் வெளியில் வந்து ஆஃப்லைன் ஸ்ட்ரீமில் பெரிய விஷயமா செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எங்களோட டீச்சர்ஸ் அண்ட் இங்கே உள்ளே இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், அதாவது நினைவால் இணைந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வாரமாக எங்கே தான் வீட்டிலலாம் உடம்பெல்லாம் இருந்தாலும் நினைவு பூரா இந்த ப்ரோக்ராம்லேயே இருந்துச்சு. வள்ளி, விக்னா, சுபா, ஐஸ்வர்யா, லலிதா எல்லாம் அந்த கேங்குக்கு பூரா உடலால் வெளியில் இருந்தோம், மனதால் இந்த ப்ரோக்ராம்லேயே இருந்தோம். எங்கள் ஆத்மா, லலிதா சொல்லணும், எங்கள் ஆத்மா பூரா இங்கேயே விட்டு இந்த ஒரு வாரம் வீட்டுக்கு போனோம். கலையரங்கம் ஹால் அப்படி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை பற்றி நாளைக்கு பேப்பரில் ரிவ்யூ வரப்போகுது. எஸ், இந்த ப்ரோக்ராமை பற்றி நாளைக்கு தினமலர் பேப்பரில் ரிவ்யூ வரப்போகுது. அதுக்கு உங்களோட பெரும் ஒத்துழைப்பு இப்போ தேவை. எல்லாரும் ஸ்டேஜுக்கு சலனம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், எதுவும் பரட்டிக்கிட்டிலாம் போடாமல் அப்படியே எழுந்து நடந்து ஃபோட்டோ செஷனுக்கு வரணும். எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. We invite each and every women of this Illal folder and Illal WhatsApp group to stage for a group event, group photo. Kindly come up. Kindly come up. Kindly come up. இந்த காம்படிஷனுக்கான ரெஜிஸ்டர் ஆன எல்லாருமே இல்லால் மெம்பர் தான். நீங்கள் எல்லாருமே வரணும். ஸ்டாலுக்காண்டி ரெஜிஸ்டர் ஆன எல்லாருமே இல்லால் மெம்பர் தான். இனிமேல் இல்லால் குடும்பம் தான். நீங்களும் வாங்க, எல்லாரும் இணைவோம் இந்த ஃபோட்டோவில். செல்வி, மகேஸ்வரி வாங்க. ஸ்டாலில் இருக்கிற ஸ்டால் ஹோல்டர்ஸ் யார் யார் மெம்பரோ அவங்களாம் வாங்க. லக்ஷனா இல்லை, முத்துசெல்வி மேடம், பத்மாவதி மேடம், லதா, கொஞ்சம் எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த சைடுல இருந்து கொஞ்சம் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆகுங்க. எஸ் 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 கொஞ்சம் சீக்கிரமா. எஸ் அப்படியே இருங்க. என்ன முடியல அப்படியே இருங்க. நான் சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க மூவ் ஆகிக்கலாம். மேம் உட்காருங்க. அதே பிளேஸ்ல அப்படியே இருங்க. எல்லாரும் அதே சிரிப்போட. இப்போ எல்லாருமே தம்ஸ் அப். ரொம்ப மேல இல்ல, உங்களுக்கு கீழ இப்படி. ஓகே, யாரையும் நினைக்காம அப்படியே. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் லைட்டா கீழ இருக்குங்க. உங்க பேச நீங்களே மறைக்க வேணாம் கொஞ்சம். ஓகே அண்ணா, கீழ இருக்க சொல்லிட்டு வீடியோ ஓகே என்ன பிறகு. ஓகே இல்ல அப்படியே இருங்க. தம்ஸ் அப் பண்ணுங்க. சவுண்டோட நல்ல சவுண்ட். பத்தல. சூப்பர். அப்படியே இருங்க. மூவாயிரம் வரீங்க. அப்படியே இருங்க. ஸோ இவங்க 3 பேரோட ஒரு சின்ன முயற்சி இன்னைக்கு பெருசாக வெற்றியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இத்தனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் இந்த 3 பேரும் சொல்லலாம். கொரோனா டைம்ல என்னோட மனமார்ந்த நன்றிகள். வள்ளியம்மை, ஏன்னா வள்ளியம்மை வந்து வெளியில தெரியாத அவங்களோட புகழ் எல்லாருக்கும் தச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட நசியா, சுபா, லலிதா, மனோகரி, மைசெல்ஃப் எல்லாருமே ஒரு இணைந்த ஒர்க்கு தான் இந்த இன்னைக்கு நடந்த இல்லாஸ் டே அவுட். கிரேட் ஈவென்ட், மேட் கிரேட், திங்ஸ் ஆர் கிரேட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ஹெல்ப் அண்ட் ஆல் யுவர் ஸ்டெப்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.